வீடியோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுந்துட்டு தான் எடுத்திருப்பேன். வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அழுகை இல்லைங்க. இங்கே ஆனியன் கட் பண்ணிட்டு வந்துறதுக்கு தான் அழுகையே வந்தது. வீடியோ எடுக்கணும்னு பிளான் இருந்தால் ஃபஸ்ட்டே இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஆனியன்லாம் கட் பண்ணிட்ட பிறகு தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு பிளான் வந்துச்சு. அப்போ எடுத்த இன்ட்ரோ தான் வந்து பார்த்திங்கன்னா அழுந்துகிட்டே எடுத்திருப்பேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து பீஸா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோக்கு ஒரு 10-20 வீடியோ பார்த்துருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்மளும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணது. ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாங் வீடியோ எடுத்திருந்தேன். நான் வீடியோவில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஸ்டார் மாதிரி வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக, அந்த மாதிரி நானும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்ம ஹோம்மேட்லேயே சாஸ் செய்யணும்னு சொல்லிவிட்டு அது வந்துட்டு வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு இதெல்லாம் போற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கூட வெல்லம் போட்டு வச்சுட்டேன் தனியாக சாஸுக்கு. இது வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரவே இல்லை. சரி நம்ம வந்து செல்லில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து பூ மாதிரி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சு பார்த்து தட்டிலையே ஒரு பக்கம் வச்சு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி 2 முட்டையும் உடச்சி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது என் மைண்டில் ஓடிட்டு இருந்ததுன்னா இது கரெக்டாக வருமா வராதான்றது தெரில. பட் இருந்தாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி பார்ப்போம், செஞ்சு தான் பார்ப்போம். இது நல்லா வந்தாலும் வரலாம்னு நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளவே பீஸா மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முட்டையும் உடச்சி வச்சுட்ட பிறகு நம்ம வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், சீஸை கட் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் மேலே தூவி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அதையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட சொல்ல வரேன். இப்போ தான் வந்து வீடியோவில் லாங் வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறேன், ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். மெயினாக வந்து லைவ் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போ அப்பப்போ லைவுக்கு வரவங்களாம் புது ஃப்ரெண்ட்ஸாக புது சப்ஸ்கிரைபராக வராங்க. சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் சின்ன சின்ன ஃபன்ஸ் வீடியோவும் போடுறேன். நம்ம வீட்டில் என்னென்ன செய்கிறோம், குக்கிங்கு புதுசாக செய்கிறது எல்லாமே வீடியோவாக எடுத்து போடுறேன். அது ஃபஸ்ட் டைம் நல்லா வந்தாலும் சரி, நல்லா வரலனாலும் சரி உங்களுக்கு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நம்ம பீஸா செஞ்சு வச்சது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஃபைனல் ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து பேன் வச்சாச்சு. பேனில் வந்து நம்ம ஸ்டார் மாதிரி எல்லாமே நீட்டாக 1 by 1 அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நெய் போட்டு நல்லா வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை வச்ச உடனே நான் வந்து மேலே வந்துட்டு முட்டையை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றில் மட்டும் நிறைய ஊற்றிட்டேன், ஒரு பக்கம் மட்டும். அதையெல்லாம் ஸ்பூனில் எடுத்து எல்லா பக்கமும் ஊற்றிட்டு இருந்தேன். ஊற்றி ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து வெந்துடும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அது உடனே திருப்பி போட்ட உடனே நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம ஆல்ரெடி வந்து பீஸாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸை வந்து மேலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். மேலே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆனியன் எடுத்துக்கணும். ஆனியனை வந்து 1 by 1 வைக்க ஆரம்பிச்சிடணும். அதில் ஒட்டணும். சும்மா நம்ம மேலாப்பில் வச்சோம்னா அது திரும்பி நம்மளுக்கு இப்படி வந்துடும் வெளியே. நல்லா அது ஒட்டுற மாதிரி வந்து அதில் நல்லா அழுத்தி வச்சிடணும். அது எல்லாத்தையுமே மேலே தூவின பிறகு அழுத்தின பிறகு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வைக்கணும். தக்காளியெல்லாம் வந்து நல்லா அமுத்தி விட்ட பிறகு தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசு பொடிசாக. ஸோ அந்த சீஸையும் அப்படியே லைட்டாக தூவி விட்டுறணும். தூவி விட்ட பிறகு நம்ம வந்து அந்த அதாவது ஸ்பைஸியாக வர்றதுக்காக மிளகாத்தூள் வந்து அது இது பண்ணி வச்சுருப்பாங்க, கிரிஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம போடணும். என்கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால நான் வந்துட்டு மிளகாத்தூளவே அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டேன். மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் வந்து மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டும் போது நம்ம வந்து இது மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் தான் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து கீழே அடியில் தீயாமல் இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுக்கிட்டே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சீஸை போட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த தக்காளி, வெங்காயமெல்லாம் அந்த ப்ரெட்டோட ஒட்டிக்கும். ஃபைனலாக வந்து எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லி பார்த்தா, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒன்றா போட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து இது சிம்மில் தான் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சும் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு எடுக்கும் போது தீஞ்சு போச்சு. லைட்டாக தீஞ்சிருச்சு. அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நல்லாவே வந்து நல்லா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு பார்க்கும் போதே செம்ம வாயில் எச்ச ஊறுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்துச்சு. இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது தான் இதில் வேறு நான் சீன் வேறு போட்டுக்கிட்டேன். பையனை கூப்பிட்டு எப்படி இருக்குது குஷிலே, சூப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக கட் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது.
லைட்டாக பேக் சைடு வந்து தீஞ்சு போச்சு. நாங்கள் தீஞ்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஆளுக்கு ஒரு 2 பீஸை சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு நான் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதோடைய நேக்கு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, அதுதான் அந்த சாஸ் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.